பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கலாம். நானே மாட்டிக்கிட்டேன். இந்த நெல்லிக்காய் வகை நான் மறந்துடுறேங்க. அப்போ நான் காலைல வந்து சக்கரவள்ளி கிழங்கா வச்சுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டோம். அடுத்த தோசைக்கல்லை சுட்டுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க? என்னுடைய ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நான் மதியானம் வந்து சாப்பாடு செய்ய போனேன். மணி வந்து 11:15 ஆகுது. அவள் காலைல சீக்கிரம் எழுந்தா, ஒரு 8 மணிக்கு எழுந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு அவள் தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ மதியம் அவள் தூங்கிட்டா. அதனால் சாப்பாடு செய்ய போனேன். அவள் இருந்தால் சேட்டை பண்ணுவா. அவள் இடுப்பே தூக்கி வச்சுட்டு தான் செய்வேன். தூங்கிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம், ஆனால் சத்தம் இல்லை. பாப்புக்குட்டி வந்து தூங்கிட்டுருக்காரு. பாப்பாவுக்கு நான் காலைல வந்து சக்கரவள்ளி கிழங்கா வச்சுது. இது அப்புறமா ஈவினிங் சாப்பிடுவா. பருப்பு கழுவியாச்சு. இது கூட ஒரு 8 பல் நான் பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சாத்தூள். வேணாம், இது மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலான்னு கொஞ்சம் மஞ்சாத்தூள். அதுக்கு சின்ன சீரகம் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸ். நான் வந்து முடி எனக்கு இப்போ ரொம்ப கொட்டுது. இந்த சுடு தண்ணி அதுக்கு தான் ரொம்ப கொட்டுதுன்றதாலே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படி. நெல்லிக்காய் வந்து ரொம்ப சத்தானது, உடம்புக்கும் சரி முடிக்கும் நல்லா அது சத்தானது. அதனால நான் அதை ஜூஸ் போட்டு வச்சுருந்து கொஞ்சோண்டு சுட தண்ணி காய்ச்சி அதில் கொஞ்சம் ஊற்றி ஜூஸ் மாதிரி தினமும் குடிப்பேன் நான். அது கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் ஆகும். அதனால் தினமும் நான் ஒரு 2 வேளை குடிச்சிடுவேன். காஃபி குடிக்கிறதும் நான் வந்து இப்போ மோஸ்ட்லி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வந்து குடிக்க மாட்டேங்குது. முன்னனால ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பேன். இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். தென் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இருந்தால் 3 கிலோ குறைச்சேன் நான் அந்த மாதிரி பண்ணி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்புறம் வெயிட்டு நல்லா போட்டுட்டேன். மறுபடியும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எதுக்கு நான் குடிக்கிறேன்னா, எனக்கு முடி ரொம்ப கொட்டுது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போதைக்கு டைமுக்கு எனக்கு அதுதான் குடிக்கணும்னு தோணுது. தென் இந்த பவுடர் வெயிட் லாஸ் பண்ண நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டன்றதே நான் மறந்துட்டேன். இதுதான் நான் குடித்தேன். இது நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. என்ன இது வரைக்கும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிப்பேன் நெல்லிக்காய் ஜூஸ். இந்த கிளாஸில் ஒரு பாதி டம்ளர் ஊற்றிக்கிட்டு இந்த சுட தண்ணி லைட்டாக சுட்டுருச்சு. சாப்பாடு கொதி வந்துருச்சு. அடுத்தது வந்து மீன் வாஷ் பண்ணி மசாலா போட்டு வச்சிடலாம். அவள் தூங்கும் போது இப்படி தான் நான் எப்போவுமே செய்வேன். பட் கடக்குன்னு செய்வேன். இப்போ வீடியோ இருக்கிறதால நான் கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறேன். மீன் வாஷ் பண்ணியாச்சு. இது என்ன மீன் பேருன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வருவார். அதனால் இப்போ நான் இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சள்தூள். எப்போவுமே நான் வாஷ் பண்ணும்போது உப்பு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணுவேன். பட் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரத்தூள் நல்லா ஓகே போதும். கொஞ்சம் மீனுக்கு கொஞ்சம் போதும். தலை இருந்தது, நான் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். இது கூட கொஞ்சம் மல்லித்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். அப்புறம் இது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள். லெமன் இல்லை, அதனால் இது போதும். சரி, மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். ஃபிஷ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடும் நல்லா கொதி வந்துட்டு வெந்துச்சான்னு தெரியல. லைட்டாக இன்னும் வேகணும். வெந்தோடனே சாப்பாடு வடிச்சிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் டக்குன்னு குடிக்கலாம். தண்ணி அதிகமாக வச்சுட்டு போல தண்ணி ஊற்றுது. நெல்லிக்காய் ஜூஸா செம்ம புளிப்பு. இருந்தாலும் குடிச்சுதான் ஆகும். உடம்பு ரொம்ப நல்லது. மீன் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊறட்டும். சாம்பாருக்கு என்ன காய்கறினா, முக்கியமாக சாம்பாருக்கு தேவை ரொம்ப முக்கியமானது ஒன்று மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் சாம்பார். நான் வைக்கிறது ஏதோ இருக்கும். அப்புறம் முருங்கைக்காய் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியமானது சாம்பாருக்கு. அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் நான் போடுவேன். ஏன்னா பாப்பா வந்து கேரட் பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நான் குழந்தைலேருந்து அவளுக்கு காய்கறி அதிகமாக கொடுத்து பழகப்படுத்திருக்கேன். அதனால் கேரட் பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய் எல்லா காய்கறியும் சாப்பிடுவாள். ஸோ இதை போட்டு தான் அன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மாங்காய் போட்டு வச்சு. ஒரு மாங்காங்க 50 ரூபா 55 ரூபா வாங்கினாங்க ஒரு மாங்காய். அவ்வளோ வெயிட் அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஜூஸ் வர பாதியில் நிப்பாட்டிட்டோம். அதிகமாக வேணாம், கொஞ்சோண்டு போதும். ஐயோ
அப்படியே அரைஞ்சிட்டேனே. ஓகே, இது அப்புறமா எதுக்கு நான் யூஸ் ஆகும். ஓகே, மாங்காய் போதும், இது போதும். கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வெங்காய தக்காளி அரைஞ்சிச்சாச்சு. இதுவும் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸை வர அப்பப்போ மறந்துடுறேன் நான். இங்கேருந்து ஆங்கிளில் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இன்னும் தெரியாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. நான் எப்பவும் இது கூட 2 காஞ்ச மிளகாய் போடுவேன், பூண்டு நசுக்கி போடுவேன். பட் பூண்டு வந்து நம்ம பருப்பில் வேக வச்சாச்சு, அதனால் இப்போ போட நான் சமையலில் புளிங்க. அதுக்கு யார் பலின்னா சாப்பிட்றவங்களாம் பலி தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் சாப்பாடு நல்லா செய்வேன். நான் ஒரு செஃப்பும் கூட அப்படின்னு தான் சொல்லி என் ஊரை ஏமாற்றினுக்கிறேன் நான். நம்ம தக்காளி போட்டோன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே விட மாட்டோம். போட்டு இப்படி குத்தி 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 அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே ஆண்டி எனக்கு கொள்றேன்னு கேட்கும். அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம. அம்மன்னு அவங்களே சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கேரட்டு, பீன்ஸு, முருங்காய் 3த்தையும் போட்டுக்கலாம். முருங்காய் மாங்காய்லாம் கொதிக்கும் போது போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. பட் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாவும் இருக்கும். இந்த மசாலா அது எல்லாமே அது உள்ளே நல்லா கொதித்து நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும். இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். நான் கொதிக்கும் போது எதுவுமே போட மாட்டேங்க. கொதிக்கும் போது தோசைக்கல்லை சுட்டு விட்டது எண்ணெய் ஊற்றுவோம். தோசைக்கல் காஞ்சி சுட்டு போய் போட்டு வதக்குவோம். காஞ்சி விட்டது இதையும் போடுவோம். சைடுலாம் எந்த நாளையும் பார்க்கணும். இது தீஞ்சு போயிடுச்சு. மீனை நல்லா மசாலாலாம் தட்டி போடுவோம். மீன் ரொம்ப பிடிக்கும். அந்த கருவேப்பிலை வாசனை அந்த மீனுக்குள்ளே போய் செம்மையாக இருக்கும். அந்த மசாலாவை நம்ம சேர்த்து வைக்கலாமா. இந்த நெல்லிக்காவை வேறு நான் மறந்துடுறேங்க. அப்போ செய்யும் போது ரொம்ப பிஸியில். அவ்வளோதான், ஃபினிஷ் கரும். இங்கே பாருங்கள். இது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி, ஓகே, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஓகே. அது கூட கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம். அது கூட இதை நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டி இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், இவ்வளோ தண்ணி போதும். அடுப்பையும் கொஞ்சம் கூட வச்சுப்போம். அது சாம்பாருக்கு தேவையான உப்பையும் இது கூடயே நம்ம சேர்த்து விட்டுடணும். மீன் ஒரு பக்கம் வெந்திருக்கோம், நம்ம திருப்பி போடுவோம். நல்லா கொதிச்சிச்சு மசாலா. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் இது கூடயே ஊற்றிருக்கோம். ஓகே, நம்ம எப்படி 11:15 நம்ம ஆரம்பித்த சாப்பாடு செய்ய இப்போ மணி என்னென்னு பாருங்கள். 12 அங்கே போது. நம்ம செஞ்சுட்டோம். பாப்பா கூட தூங்கிட்டுருக்காங்க. ஓகே, கூட ஒரு பெருங்காயம் கட்டி போட்டுப்போம். அப்புறம் தான் கருவேப்பிலை போடுவேன். பட் இது நல்ல ஸ்மெல்லு வரும். மீனும் வெந்துக்கிட்டு இருக்குது. சிம்மில் வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்பீடாக வச்சா இரும்பல் வந்துடும். பாப்பா இரும்பு உள்ள வரைக்கும் போயிடும். அதனால நான் அந்த ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக அந்த மீன் போட்டாச்சு, எடுத்தாச்சுங்க பாருங்கள். அடுத்த டிஸ்போஸ் பண்ணியாச்சு. எப்படி இங்கே மீனும் வரலை. சாம்பார் வாசம் நல்லா இருக்குது. நீங்கள் தானே செய்வீங்க, அப்போ நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லலாம், அப்படின்னு கிடையாது. உண்மையாகவே நல்லா இருக்கும். நீங்கள் நான் வச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சிட்ருக்கு சாம்பார். காய்கறி வெந்துருக்கு எப்படியோ. பட் கொஞ்சம் சுண்ட பாருங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சா. மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. கேரட்டும் நசுக்கி பார்த்தேன், வெந்து விட்டது. எடுத்து வச்ச கொத்தமல்லியை போட்டு தூணாப்பலை அப்படியே போட்டு அப்படியே மூடி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ மீன் வெந்துட்டுருக்கு. இதை வச்சிருச்சு பாருங்கள். நல்லா பழன்னு வச்சு வச்சாச்சு. இப்போ என்ன வேலை அப்படின்னா, இது கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும். அப்புறம் கருவேப்பிலை, இந்த பாருங்கள், இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். டப்பாவில் போட்டு மூடி வச்சோன்னா நல்லாயிருக்கும். கவர் பையில் போட்டு வச்சுனா நல்லா இருக்காது.
அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பாப்பா ஏந்துக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அமுகு டுமுகு அமால் டுமால் 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 அமுகு டுமுகு அமால் டுமால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கருவேப்பிலை, இது வந்து பாதி புதினா பாதி கொத்தமல்லி. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தண்ணி வந்துருச்சு. பாத்திரம் கழுவலாமா? கழுவிடலாம். பாப்பா தூங்குறா. கதவை நல்லா இருக்க சாத்திட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 பாத்திரம் தான் கழுவுனேன், 2 கிளாஸ் கழுவுனேன். சத்தம் போட்டு பாப்பா எழுந்துட்டான். பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கலாம். நானே மாட்டிக்கினேன். பாத்திர சத்தம் கேட்டுட்டு எழுந்துட்டாரு. அவ்வளோதான், தூங்கி எழுந்துட்டாரு. பட்டு பொண்ணு 1 மணிக்கு எழுந்திருக்காரு. இப்போ பாப்பு குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். சாப்பிட்லாமாடி? ஓகே சார். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன். சரி, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுதான் என்னுடைய ஃபுல் vlog. மத்தியானம் என்னோடய ஒர்க் இப்படி தான் இருக்கும். பாப்பா வச்சுட்டு எப்படி இருக்கும் நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். பட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு வேறு எதனா சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி சமையல் வீடியோ இருக்கலாம், இல்லை ஃபன் வீடியோவாக இருக்கலாம், இல்லை இந்த பொண்ணு கூட போராடுற டேவாக இருக்கலாம். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். பாய் சொல்லுங்கள். பாய் பாய். பாய்.